வர ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவோட 47th பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க போகிறார். அவர் பிரசிடெண்ட் ஆனனே பிட்காயின்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கார். ஃபஸ்ட்டு பிட்காயினா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணுன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? கரன்சி நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், காயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பிட்காயின்னா இது எதுலையுமே வராது. பிட்காயின் ஒரு விர்ச்சுவல் கரன்சி. விர்ச்சுவல் கரன்சினா அந்த பிட்காயினை நீங்கள் பார்க்க முடியாது, எந்த கவர்மெண்ட்டும் அதை பிரிண்ட்டும் பண்ணாது. ஈவன் இந்த பிட்காயினை யார் வேணாலும் க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டில் விடலாம். இப்போ ஒரு டவுட் வரும், இந்த பிட்காயினை பார்க்கவும் முடியாது, எந்த கவர்மெண்ட்டோட பேக்கிங்கும் கிடையாது, அப்புறம் எதுக்கு மக்கள் இந்த பிட்காயினை வாங்கணும்? ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் நீங்கள் விற்கணுன்னா அதுக்கு வேல்யூ இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு டிமாண்டு க்ரியேட் ஆகணும். அந்த டிமாண்டை செயற்கையாகவும் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈமு கோழியை எல்லாரும் வாங்கினாங்க. எதுக்கு வாங்குகிறோம், ஏன் வாங்குகிறோம்லாம் தெரியாது. ஆனால் மற்றவங்க வாங்குகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வாங்கணும். எல்லாரும் வாங்கினனால தான் அந்த ஈமு கோழியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த பிட்காயினும். எல்லாரும் பிட்காயின் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் பிட்காயின் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு பிட்காயினோட வேல்யூ $1,00,000. $1,00,000 இந்தியா மதிப்பில் 85 லட்சம். சரி, இப்போது ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எல்லா நாடும் ஏதாவது க்ரைசிஸ் வந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பொருளை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் கோல்டை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈவன் சைனா தானியங்கள், பன்னிக்கறி, மெட்டல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரம்ப்பு பிரசிடெண்ட்டாக வந்தனே இந்த பிட்காயினை அமெரிக்கா சேவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி பண்ணால் ஒரு கவர்மெண்ட்டே சேவ் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயினோட டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட வேல்யூவும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்.